இந்த வீடியோவில் பவர் query எடிட்டர் பார்ட் 2 பார்க்க போகிறோம் பவர் பிஐயில். அதில் கண்டிஷனல் காலம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இங்கே. ஓகே, இப்போ இந்த இருக்கிற டேட்டா செட்டை வச்சு கண்டிஷனல் காலம்னா அது என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கண்டிஷன்ஸை வச்சு புது காலம் கொண்டு வரதுக்கு பேர் தான் கண்டிஷனல் காலம்ஸ். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு டேஸ் ரிக்வயர்டுன்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது. யாருக்கெல்லாம் டேஸ் ரிக்வயர்டு 20க்கு மேலே இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நோ ப்ராப்ளம்னு வரணும். யாருக்கெல்லாம் டேஸ் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் அப்படின்றது வரணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் கண்டிஷனல் காலம் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்மளுக்கு டேஸ் ரிக்வயர்டுன்ற ஒரு காலமில் தான் எடிட் பண்ண போகிறோன்றனால அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் புது காலமுக்கு பேர் வைக்கணும்ல, ஸ்டேட்டஸ் அப்படின்னு பேர் வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த டேஸ் ரிக்வயர்டை வச்சு தான் நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வரப்போகுதுன்றனால அந்த ஆப்ரேட்டருக்கு ஈக்குவல்ஸு வேணுமா இல்லை கிரேட்டர் தென் வேணுமா இல்லை லெஸ் தென் வேணுமான்னு செலக்ட் பண்ணணும். அதுக்கு நான் இஸ் கிரேட்டர் தென் போட்டுக்க போகிறேன். ஸோ டேஸ் ரிக்வயர்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 20க்கு மேலே போனால் அது நோ ப்ராப்ளம்னு வேணும் இல்லையா. அப்போ டேஸ் ரிக்வயர்டு கிரேட்டர் தென் 20 அவங்களுக்கு அந்த அவுட்புட்டில் என்ன வரணும், நோ ப்ராப்ளம் அப்படின்றது எனக்கு வரணும். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போது அடுத்த கண்டிஷன் நம்மளுக்கு போகணும் இல்லையா, அதாவது லெஸ் தென் 20 இருக்கிறவங்களுக்குலாம் ப்ராப்ளம் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். ஸோ இஃபெல்ஸ் அப்படின்றது நான் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். இஃபெல்ஸுன்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு கண்டிஷன் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஓகேவா. ஸோ இப்போ அதே டேஸ் ரிக்வயர்டு கொடுத்துக்க போகிறேன். ஸோ இதில் லெஸ் தென் கொடுக்க போகிறேன். மேலே என்ன பண்ணுறது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போது லெஸ் தென் 20 உள்ளவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் அப்படின்னு வரணும். ப்ராப்ளம் போட்டாச்சு. இப்போது ஓகே அழுத்தினோடனே நம்மளுக்கு என்ன வருது, புது காலம் ஒன்று ஓப்பன் ஆகுது, ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு. எதை வச்சு வந்திருக்கு, டேட்ஸ் ரிக்வயர்டு கிரேட்டர் தென் 20 உள்ளவங்களுக்கு நோ ப்ராப்ளம், லெஸ் தென் 20 உங்களுக்கு ப்ராப்ளம். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு காலம் வச்சு செக் பண்ண போகிறேன். நேம்ஸு மார்க்கெட்டிங்க்கெல்லாம் குரூப் 1, ப்ராடக்ட் டேவுக்கெல்லாம் குரூப் 2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப்ஸ் தனித்தனியாக நான் போட போகிறேன். இப்போது குரூப்ஸு அப்படின்னு பேர் வச்சுக்க போகிறேன். இதில் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் நேம் தான் தேவைப்படுது இல்லையா. இப்போது ஈக்குவல்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஈக்குவல் டு மார்க்கெட்டிங் அப்படின்னு போட போகிறேன். மார்க்கெட்டிங்ன்ற ஸ்பெல்லிங் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அதில் அவுட்புட்டில் குரூப் 1 போட்டு என்டர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அடுத்த கண்டிஷன்ஸ் ப்ராஜெக்ட் நேம் திருப்பி ஈக்குவல்ஸ் தான் வேணும் நம்மளுக்கு, ப்ராடக்ட் டேவ். ஸோ ப்ராடக்ட் டேவ் அப்படின்னு இருந்தால் என்ன வரணும், குரூப் 2 அப்படின்றது நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு கண்டிஷன் 3 தேவைப்படுதுன்னா ஆட் கிளாஸ் எடுத்துக்கலாம். பட் கண்டிஷன் 3 என்னோடய லாஸ்ட்டு கண்டிஷன்றதுனால நான் கடைசியில் இருக்கிற அந்த எல்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அது உள்ள குரூப் 3 அப்படின்றத போட போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு 2 கண்டிஷன் வேலை செய்யலை அப்படின்னா மீதி எல்லாமே குரூப் 3. இப்போ இந்த கண்டிஷனை நான் டெலீட் பண்ணிட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு குரூப் 1 குரூப் 2 மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் டேவுக்கு ஏற்ற மாதிரி வந்துடுச்சு. மிச்சதெல்லாமே எனக்கு குரூப் 3 வந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ.